எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் மேன்மையாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்கி உங்களை வழிநடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 2:9 சொல்லுகிறது, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? எலியா தன்னுடைய எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நன்றாய் கவனியுங்கள். எலியா கொண்டு போகப்படுகிற அந்த நேரம் வரும்பொழுது, எலியா பரலோகத்துக்கு போகிற நேரம் வரும்பொழுது, இந்த எலிசா கூடவே நடந்து வரும்பொழுது எலிசாவை பார்த்து இந்த எலியா கேட்கிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகி கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் பர்த்திமேயு குருடனை அழைத்த போது ஒரு வார்த்தை கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு ஏதோ ஒரு தேவைகளோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா, எனக்கு இந்த அதிசயம் நடக்காதா என்று சொல்லி உங்கள் உள்ளான இருதயத்தில் சில ஆசைகளை வைத்துக்கொண்டு வெளியே சொல்லாமல் நீங்கள் யோசித்து புழுங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றாய் கவனியுங்கள். ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்தில் கேட்பது போல நீங்களும் நானும் கேட்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சிலர் சொல்லுவாங்க, பிரதர், ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், எனக்கு என்ன செய்யணுமோ அது ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், நான் ஒன்றும் கேட்க வேண்டாம் பிரதர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதல்ல, நம் வாயை திறந்து கேட்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். நம் வாயை திறந்து கேட்போமே ஆனால் அதை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியங்களை என்னுடைய நாமத்தினால் நீ கேள். இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் என்ன காரியத்தை கேட்டாலும் அதை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் விசுவாசத்தோடு ஏசப்பா என்று கூப்பிட்டு, ஆண்டவருக்கு இந்த காரியத்தில் நீர் தலையிடுவீராக, இந்த காரியத்தில் நீர் எனக்கு அற்புதம் செய்வீராக, இந்த காரியத்தில் நீர் வாய்க்க பண்ணுவீராக என்று சொல்லி நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து கேட்கும் போது, உறுதியாய் கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி நம் வாய் திறந்து கேட்கும் பொழுது கர்த்தரை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருங்கள். இந்த நாள் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், மேன்மைப்படுத்துவார். விசுவாசத்தோடு இருங்கள். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையில் நாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தரின் பிள்ளைகளை விசாரிப்பீராக ராஜா. எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ நெருக்கங்கள் உண்டு, எத்தனையோ வேதனைகள் உண்டு, எத்தனையோ அங்கலாய்ப்புகள் உண்டு சுவாமி. அவைகளுக்கு நடுவே கர்த்தரில் இறங்கி ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்தை நீர் நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தரை நீக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், அதிசயத்தின் நாளாக இருக்கட்டும், மேன்மைக்குரிய நாளாக இருக்கட்டும் ஐயா. புலம்பலோடும் வேதனையோடு ஒவ்வொரு நாளும் கழிக்கிறார்கள் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு முகங்களில் வடிகிற கண்ணீரையும் என் தேவனுடைய காயப்பட்ட கரம் துடைப்பதாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.